பயந்துகிட்டே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே வந்திருக்க. டேன்னு ஒரு சவுண்டு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா மரத்துக்கடியில போலீஸ்காரர் தம் அடிச்சுட்டு இருக்காரு. வாழ்க்கையில் ஒண்ணு கத்துக்கோ. இலவசமா எவனாவது ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொன்னாலோ, ஃப்ரீயா நானா வந்து இது செய்யறேன்னு சொன்னாலோ எந்த காலத்தை கொண்டு ஏத்துக்காது. உடனே இவர் பேசிட்டு நிறுத்திட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாக்க கூட இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு, ஐயா இது நம்ம ஆள் இல்ல, அது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. ஆமா, ஆனா மனுஷங்க தானே, அவரும் மனிதர் தானே அப்படின்னாரு. நிறைய கதைகள் வந்து பண்ண இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த ஒத்துமை அப்படிங்கிறது. கடை, அந்த கடையில வந்து பொம்மை கடை, நிறைய கண்ணாடி பொருள் அதெல்லாம் இருக்கு. ஒரு பையன் புதுசா வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்து முதல் நாள் அப்புறம் உள்ள போய் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி வைப்பா அப்படின்னு சொல்லி முதலாளி முன்னால கல்லால உட்காந்துட்டு சொன்னாரு. இவன் போய் ஏதோ ஒன்று எடுத்து துடைக்க ஆரம்பிச்சான். டமான்னு ஒரு சத்தம். என்னன்னா போட்டான். அது உடைஞ்ச சத்தம் முதலாளி கேட்டது. டேய் என்னத்தடா உடைச்சு துடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த பையன் அப்படியே சைலண்டா இருந்தான். உன்னைத்தாண்டா கேட்கறேன், என்னத்தை உடைச்சு துவைச்ச அப்படின்னா. முதலாளி என் எதிர்காலத்தையே துவைச்சிட்ட முதலாளி அப்படின்னா. அப்போ முதலாளிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா கண்ணாடி பொம்மை உடைஞ்சது, கை தவறி உடைஞ்சிருச்சு, தெரியாம நடந்துருச்சு, இதெல்லாம் பதிலே வரல அவங்ககிட்ட இருந்து. முதலாளி எதிர்காலத்தையும் நான் துடைச்சிட்டேன், இனிமே அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, நமக்கு வேலை இன்னைக்கு முதல்ல கிடைச்சி முதல் நாளை இங்கே விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்தவர் வந்து பரவாயில்ல அதெல்லாம் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி போறாரு. ஏன்னா அந்த பதில் வந்து அவனை வந்து அவன் எவ்வளவு பொறுப்போட அவன் ஃபீல் பண்ணியிருக்கான் தன்னுடைய தவறு உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, எனக்கு எங்க ஸ்கூல்ல வாத்தியர்கள்லாம் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு மைண்ட்ல சரியா இல்லை, பாடத்தை சரியா கத்துக்கல. ஆனா அவங்க சொன்ன சில படிப்பினைகள் மட்டும் எனக்கு கரெக்டா மைண்ட்ல ஏறிச்சு. அதுல ஒண்ணுதான் இது, பகிரஜ் தப்பு செய்யறது சகஜம். எல்லாரும் மனிதனா பிறந்தா எல்லாருமே தவறு செய்வாங்க, அது இயல்பு. ஆனா அந்த தப்பை எப்போ நீ வந்து உணர்ந்துட்டு மீண்டும் அது வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறியோ அன்னைக்கு நீ பண்பட்ட மனிதன் ஆயிட்ட. அது லைஃப்ல என்னைக்குமே மிஸ் பண்ணிடாத அப்படின்னாங்க. ஸோ அந்த பையன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது வந்து அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லி கொடுத்தாரு. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. இது நான் டைரியில நோட் பண்ணி வச்சேன். இந்த மீனிங்ல தான் அவர் சொல்லி கொடுத்தது. நான் சின்ன வயசுல ஒரு தடவை இந்த தொழிலாளி படத்துக்கு, எம்ஜிஆர் நடிச்ச படத்துக்கு சின்ன சைக்கிள் எடுத்துட்டு சினிமாவுக்கு போனேன். ஏன்னா சைக்கிளில் போனால் தான் டிக்கெட் வந்து ஈஸியாக கிடைக்கும். இல்லைன்னா கூட்டத்தில் முட்டி மோதி நம்ம போய் அத்தனை பேருக்கு முன்னால் சமாளித்து டிக்கெட்டை வாங்க முடியாதுன்ட்டு. அப்போ சைக்கிளில் போய் டிக்கெட் ஈஸியாக வாங்கிட்டு தொழிலாளி படம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு திரும்பி வர்றேன். வரும்போது சைக்கிள் தள்ளிட்டு வந்தேன். என்னன்னா, நான் வர்ற வழியில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகணும். சைக்கிளில் லைட் இல்லை, கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப தப்பு வந்துடும். அதுலேயும் அந்த B4 ஸ்டேஷன் அந்த இடத்துல வரும்போதெல்லாம் அங்கே அப்பெல்லாம் ஒரு ரசாக்குன்னு ஒரு போலீஸ், அவர் ரசாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ரவுடி ரசாக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி கோபக்கார ஆள், அடி பின்னிடுவார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அது மாதிரி எல்லாம் ஒரு பயம், போலீஸ்ல இப்படி இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னு. அதனால நான் சைக்கிள் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் பின்னால் வந்து ஒரு, என்ன தம்பி பஞ்சரா, காத்து போயிடுச்சாரு. இல்ல காத்துல இருக்குங்க. பின்னைய சைக்கிள் தள்ளிட்டு வர்றாரு. இல்ல இந்த லைட் இல்ல, போற வழியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை பிடிச்சிக்குவாங்க, அதனாலதான் தள்ளிட்டு. உன் வயசுக்கு போலீஸ்காரன் வந்து லைட் இல்லைன்னு பிடிக்க போறாங்க. அது ஏறிட்டு மீறி நல்லா கூட வரணும்ல, பார்த்துக்கிறேன் ஏறிட்டு மீறி அப்படின்னாரு. நான் அப்படியே தயங்கினாரா, நான் தான் சொல்றேன்ல சைக்கிள் மீறிய வா கூட வா அப்படின்னாரு. அப்புறம் சைக்கிள் மிதிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஸ்டேஷன் பக்கத்துல வரும்போது பயந்துகிட்டே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே வந்திருக்க. டேன்னு ஒரு சவுண்டு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா மரத்துக்கடியில போலீஸ்காரர் தம் அடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே தடான்னு சைக்கிள் விட்டு இறங்கிட்டேன். இறங்கணும், ஏண்டா உன் வயசு என்ன,
சைக்கிள் லைட் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் ரோட்லயே இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து சைக்கிள் இப்படி வந்து ஓட்டிட்டு வருவேன் அப்படின்னாரு. இல்லை சார், நான் தள்ளிட்டு தான் வந்துருந்தேன், இந்த அண்ணன் தான் அப்படின்னு திரும்பி பார்த்தேன், காரணம் அந்த ஆள் ரொம்ப தூரத்தில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். விட்டுட்டு ஓடிட்டாரு. அவர் டேய் நம்ம சவுண்ட் கொடுத்து நீ போயிட்டாரு. என்ன அந்த அண்ணன்? இல்லை சார், நான் தள்ளிட்டு தான் வந்தேன், அந்த அண்ணன் பெரியவர் அவர் தான் வந்து நீ ஏறிட்டு வாப்பா நான் சொல்லிக்கிறேன்னு. இப்போ பார்த்தா அவர் பாட்டில் அவர் போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் சிரிச்சாரு. சிரிச்சுட்டு வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கோ, என்னென்ன இலவசமா எவனாவது ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொன்னாலோ, ஃப்ரீயா நானா வந்து இது செய்யறேன்னு சொன்னாலோ எந்த காலத்தை கொண்டு ஏத்துக்காது. புரியுதா? இந்த இலவசம் வருது, ஃப்ரீயா யாராவது உதவி பண்ண வர்றாங்கிறது புரிஞ்சுதா அப்படின்னாரு. புரிஞ்சுது சார்னா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாட்டுல இலவசமா கொடுத்து எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால சின்ன வயசா இருந்தா கூட ஒரு போலீஸ்காரன் மூலமா எவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அப்ப பாடம் கத்துக்க முடியாம போச்சு. ஆனா படிப்பினையா இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானா படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு, ஏன்னா அப்ப பாருங்க இப்ப கத்துக்கல, சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது மிஸ் பண்ணிட்டேமே நான் படிக்க ஆரம்பிச்சேன். அவர் ஒரு சீனஞானியை பத்தி சொன்னார், நானும் ஒரு சீனஞானியை பத்தி படிச்சேன். லீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர்கிட்ட வந்து யாரோ கேள்வி கேட்டாங்க, உங்க சீடங்கள் எப்படிங்க? அவங்க ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னாரு. எவ்வளவு பேர்? அப்புறம் மற்றவங்க சீடர்கள் அறிவாளி கொஞ்சம், அப்புறம் நிறைய பேர் பொறுமைசாலிகள், அதே பரவாயில்லையா, அப்புறம் ரொம்ப கருமையானவங்க அப்படின்னாரு. என்னங்க இவ்வளவு தூரம் அறிவாளிகள்னு சொல்றீங்க, கருணையானவர்கள் சொல்றீங்க, பொறுமைசாலிகள் சொல்றீங்க, அப்ப எதுக்கு அவங்க இங்க உங்ககிட்ட வந்திருக்காங்க? இல்ல அவங்க ஞானத்துக்காக வந்திருக்காங்க. நீ இவ்வளவு குணநலங்கள் இருக்குது, இவ்வளவு இருந்து அவன் ஞானத்துக்காக எங்கிட்ட வந்தான், உங்ககிட்ட வந்தான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, எவ்வளவு குணநலம், ஒரு குணநலத்துல வந்து கெட்டிக்காரனா ஒரு விஷயத்துல ஒரு கேரக்டர்ல பேசுறதா அதை வச்சு ஞானம் வந்துடாது. எல்லா கேரக்டரும் எல்லா குணநலங்களும் சரிசமமா இருக்கணும், அது இருந்தா தான் ஞானம் பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டேலண்ட்ங்கிறது வந்து ஒரு விஷயத்துல இருந்தா மட்டுமே நமக்கு டேலண்ட், அதுல மட்டுமே கெட்டிக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஞானம் அப்படிங்கிறது அல்ல. நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல எவ்வளவோ இருக்குது அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி வாழ்க்கையில வந்து வாத்தியார்கள் சொல்லும் போது எல்லாம் கூட எனக்கு படிப்பினையா சில விஷயங்கள், இந்த மனித நேயம் அப்படிங்கிறது இருக்க, அதுல கூட நபிகள் நாயகம் விஷயம் ஒண்ணு படிச்சது எப்பவுமே மைண்ட்ல கரெக்டா. என்னன்னா அவரு வீட்டுக்கு முன்னால 10 பேருக்கு கூட உட்கார்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு சவ ஒருவன் அப்படி வந்து ரோட கிராஸ் பண்ணுறான் அந்த சைட்ல. உடனே இவர் பேசிட்டு நிறுத்திட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாக்குறேன். கூட இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு, ஐயா இது நம்ம ஆள் இல்ல, அது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. ஆமா, ஆனா மனுஷங்க தானே, அவரும் மனிதர் தானே அப்படின்னாரு. அப்படி அவங்க ஒழிச்சாங்க. மனிதனுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்னு ஒரு மறுபடியும் கண்ணை மூடி அந்த மரியாதை அவங்க கிராஸ் பண்ற வரைக்கும். சோ மனிதாபிமானம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ஒவ்வொன்றிலையும் படிக்கும் போது வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. எல்லாத்துலயும் எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்திலையும் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு. ஆனா நம்ம தான் அதை வந்து வேறுபடுத்திட்டு அதுக்காக வந்து சண்டை போட்டிருக்கோம். இதை வச்சுக்கிட்டு கூட நான் நிறைய கதைகள் வந்து பண்ணேன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த ஒத்துமை அப்படிங்கிறது அதை வந்து அரசியல் மேடையில கூட எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பேசும்போது கூட பாக்யராஜ் இப்படி சொல்லியிருக்காரு, உதாரணம் சொல்லியிருக்காரு, அந்த ஒற்றுமையை பத்தி நல்லிணக்கத்தை பத்தி எல்லாம் பேசி இது பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு நல்ல சிற்பி அவர் ஒரு கோயில்ல ஏதோ ஒரு சிற்பம் எல்லாமே முடிச்சு அதுக்கு அடுத்தது திறப்புறாங்கிற மாதிரி இருக்கும்போது கடைசியா ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு வந்தார். ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூர்ந்து ஒரு இடம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேர்
கொஞ்சம் உயரமா ஏதாவது கொண்டு வாங்கன்ட்டு ஏறி அது மேலே பார்த்துட்டு அப்புறம் இறங்கினார். இறங்கிட்டு சார் இந்த நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, ஒரு நாள் தள்ளி அதை வச்சுக்க முடியும். எங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, இன்னும் ஒரு நாள் தள்ளிங்க. இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதில் ஒரு சின்ன குறை இருக்கு, எப்படியோ கவனிக்க மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்களேன். இல்லை சார் அது கஷ்டம், இல்லை ஒரே ஒரு நாள் டைம். இல்லை அது என்னென்ன ஒரு சின்ன குறை இருக்குன்னு. எங்கே அப்படின்னு அங்கே இருக்குது அப்படின்னு. இங்க இருந்து நான் பாக்குறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலீங்க, இவ்வளவு நீங்க சொல்லியும் பார்த்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னாரு. யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னாரு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ என் மனசுக்கு தெரியுதுங்க, அது குறைதான் அப்படின்ட்டு. அதை எப்படி நான் தவிர்க்க முடியும் அப்படின்னா, என்னன்னா அவருடைய மனசாட்சிக்கு அது குறைதான் அப்படிங்கிறது தெரியும். அது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு ஊடகவியல அவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஊடகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த அவருக்கு எப்படி மனசாட்சிக்கு தப்போ அப்படி சொல்லி அவர் மனசுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஊடகவியல் நண்பர்கள் எல்லாத்துக்குமே அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்றேன். என்னன்னா அவர் 2026 நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். என்னன்னா நாட்டுக்காக அப்படின்னு